தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன். சார் வணக்கம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய இந்த நிலைப்பாடு பற்றிய உங்கள் பார்வை என்ன? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதன் மூலமாக இல்லை என்று சொல்வதன் மூலமாக இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா திமுக? வணக்கம். அதாவது அவர் திமுகவினுடைய காலங்காலமா இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை முதலமைச்சர் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒன்று, அதாவது இந்த சமயத்துல இப்ப இந்த சமீப காலத்துல ஏன் இந்த இதுக்கு மறுபடியும் இந்த ஆட்சியில் பங்கு என்பதற்கான இந்த தத்துவமாறுன்றது கோரிக்கைக்கு வந்ததுன்னா, ஏன்னா விஜய் அவர்கள் அவர் சொல்லியிருந்தாரு அக்டோபர் 2024 அவருடைய பேரணியில. சோ அதனால இப்போ அது காங்கிரஸ் அதை எழுப்பி அது ஏதாவது தங்களுடைய பேரம் பேசும்பொழுது அதை தங்களுக்கு அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு அவங்களுக்கும் அவர் சொன்ன மாதிரி அவருக்கும் தெரியும், காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும். ஆனால் காங்கிரஸ்க்கு என்ன ஒரு நினைச்சிருந்தாங்கன்னா, ஒரு சில பேர் என்ன கருதினாங்கன்னா, இல்ல அவங்க அதை முடிச்சுட்டு தாவேக்காவோட போவாங்க அப்படின்னு. பட் இப்போ அவர் முதலமைச்சர் பேசின தோரணை பார்க்கும் பொழுது அந்த கூட்டணியில எந்த இதுவும் இருக்காது, மாற்றங்கள் இருக்காது. ஆனால் அதே மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு, அது ஆட்சியில் பங்கு இல்லை என்ற நிலைப்பாட்டுல அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு ஏன் சொல்றாரு? கடந்த காலங்களில் ரெண்டு பேருமே திமுகவும் காங்கிரஸும் 50-50 ரேஷியோல போட்டிட்டு இருக்காங்க. அப்ப திமுக அந்த கூட்டணி அப்படின்றது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வலிமை இல்லை, ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்களே அதற்கு தயாராக இல்லை. பவர் ரெண்டு திராவிடியன் பார்ட்டிஸ் கிட்ட தான் கன்சாலிடேட் ஆயிருக்கணும் அப்படின்றத உணர்த்துறாரா? இது அதிமுகவுக்கும் இது மறைமுகமான செய்தியா சொல்றாரா? அதாவது அஇஅதிமுகவிற்கும் அவர்களும் அதே நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க. அதனால திமுக அஇஅதிமுக இந்த ஆட்சியில் பங்குங்கிற விஷயத்துல ஒரே புள்ளியில தான் இருக்காங்க. அவங்க யாருமே அந்த ஆட்சியில் பங்கு கொடுக்க கூடாது என்ற நிலைப்பாடுல இருக்காங்க அப்படிங்கிற எடப்பாடியுடைய அவருடைய பேச்சிலையும் தெரிகிறது. பட் இது அவங்க 1980 உதாரணத்தை மனதில் வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று தான் நான் அறிகிறேன். அதனால அது அந்த சமயத்தில் ஆனா ஒத்து போகல. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியாக இவர்கள் செயல்படவில்லை, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்கடிக்க வேண்டும் நினைத்தார்கள், போனார்கள் அப்படிலாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்ப என்னன்னா, அந்த 2006 ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் அந்த பொழுதும் அது மாதிரி அமையல. ஏனென்றால் திமுகவுக்கு 96 இடங்கள் தான் வெற்றி பெற்றார்கள், 118 இடங்கள் வெற்றி பெறவில்லை. அதனால அந்த ஒரே கட்சியே மெஜாரிட்டிங்கிறது அந்த சமயத்துல பிரேக் ஆச்சு. பட் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்க 52 விட்டுருங்க, அப்புறம் 2006 விட்டுட்டீங்கன்னா பொதுவாக ஒரே கட்சி தான் மெஜாரிட்டியை பெற்று ஆட்சியில் இருந்துச்சு. ஸோ அந்ததுனால உங்களுக்கு கூட்டணி ஆட்சி வைப்பதற்கான ஒரு நிர்பந்தமோ கட்டாயமோ எழவில்லை. அந்த இதை திமுகவும் அஇஅதிமுகவும் அதை அவங்க விரும்பல, திட்டவட்டமா அதுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால அதை இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் முதலமைச்சரும் அதை கூறியிருக்கிறார். மூணாவதாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு அது ஒரு தங்கள் பலவீனம் ஆகிவிட்டோம் என்ற ஒரு எண்ணம் விடுமோ அப்படிங்கிற ஒரு இதுல கூட அவரு, அதனால அந்த கருத்து போகக்கூடாது அப்படிங்கறதுல கூட அவர் முனைப்பாக இருக்கலாம். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராமகிருஷ்ணன்.